2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாதவ் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். யாதவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கான விருப்ப மனுக்கள் இன்றைய தினம் முதல் வழங்கப்பட இருக்கிறது. இன்று மதியம் 12 மணி முதல் இந்த விருப்ப மனு வழங்கக்கூடிய அந்த நிகழ்வானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. அதிமுக மூத்த நிர்வாகிகள் இந்த நிகழ்வு தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. முதல் நாளே விருப்ப மனுக்களை பெறுவதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் திரண்டு இருக்கிறாங்க. இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக அனைத்து நாட்களிலும் இந்த விருப்ப மனுக்களானது விநியோகிக்கப்பட இருக்கிறது. அதிமுக தேர்தலுக்கான அந்த பணிகளில் முழு வீச்சில் இறங்கி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார். கிட்டத்தட்ட 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் விரைவில் அந்த பிரச்சார பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, பிரச்சார யுக்திகளை வகுப்பதற்கான பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மைக்ரோ லெவல்ல பிரச்சாரங்கள் செய்வதற்கான அந்த பணிகளானது முடக்கி விடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் மாநகராட்சி இந்த லெவல்ல எல்லா பகுதிகளிலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதற்கான அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது விருப்ப மனுக்களுக்கான விருப்ப மனு விநியோகிக்கக்கூடிய அந்த பணியானது இன்று முதல் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்களானது விநியோகிக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 15,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கும் விருப்ப மனுக்களானது விநியோகிக்கப்பட இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு கட்டணமாக 5,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநில சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு கட்டணமாக 2,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகையை பொறுத்த வரைக்கும், இந்த கட்டண தொகையை பொறுத்த வரைக்கும் முன்பெல்லாம் பணமாக பெற்று வந்தார்கள். முதல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.